அரசு பள்ளிகளில் 60,000 கம்ப்யூட்டர் டீச்சர் பணியிடங்கள் காலி. கம்ப்யூட்டர் பாடத்தை தனிப்பாடமாக்க கம்ப்யூட்டர் டீச்சர்கள் வலியுறுத்தல். 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை கம்ப்யூட்டர் பாடம் கட்டாயம் தேவை. மாணவர் நலன் கருதி காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வலியுறுத்தல். தமிழக அரசு பள்ளிகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை தனிப்பாடமாக 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை கொண்டு வர வேண்டும். அதற்கு பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டம் பெற்ற ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என தமிழ்நாடு கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள் உரிமை சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவ்வளோ இது படித்தோம். எங்களுக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் எங்களுக்கு எந்த ஒரு பிளேஸுமே இல்லைங்க சார். எங்களுக்கு எந்த ஒரு இடமுமே கொடுக்கலைங்க சார். இதுதான் எங்களோட கோரிக்கை. அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை எங்களுக்கு கணினி பாடம் தனிப்பாடமாக கொண்டு வர வேண்டும். பிஎட் கணினி அதாவது கொண்டு வந்தாங்க சார். பிஎட்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தனியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு தனி பாடமாக கொண்டு வந்தாங்க. அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியலைங்க சார். நாங்கள் 1 லட்சம் ரூபா பே பண்ணி நாங்கள் படித்தோங்க சார். அதாவது படிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட எந்த வசதியும் இருக்காது. கையில் இருக்கிறது, காதில் இருக்கிறது எல்லாம் விற்று தாங்க சார் நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் எதுக்காக படித்தோம்? நீங்கள் அரசாங்கத்தில் கொண்டு வருவீங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கையில் தாங்க சார் நாங்கள் படித்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ் பிஎட் யூஜிடிஆர்பின்னு கொண்டு வந்ததே இல்லைங்க சார். டிஆர்பின்னு நடத்துனாங்க. அதாவது 2006 2025 வரைக்கும் வெறும் 3 எக்ஸாமுங்க சார். இது எங்கே போய் சார் நாங்கள் சொல்கிறது சார்? காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு தனியாக, யூஜிடிஆர்பின்னு தனியாக இருக்குங்க சார். யூஜிடிஆர்பிக்கு நிறைய 60,000 வேகன்சி இருக்குங்க சார். பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா அதிலே தனியாக வந்துடும் சார். பிஜினா பிஜி முடிச்சிருக்கணும், அவங்க மட்டும்தான் இந்த பிஜிடிஆர்பி எழுத முடியும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 போஸ்டிங் இருக்குங்க சார். அவ்வளோ போஸ்டிங் இருக்கு, அவ்வளவும் நிரப்பப்படலை. கம்ப்யூட்டர் பாடத்திட்டத்தில் அடிப்படை பட்டங்களை பெற்றவர்களை மட்டுமே குறைந்த சம்பளத்தில் நியமித்து வருவது ஏற்புடையதல்ல. தகுதி பெற்ற கம்ப்யூட்டர் ஆசிரியர்களை அரசு நியமிக்காமல் அடிப்படை பட்டங்களை பெற்றவர்களை நியமித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். சார், அரசு சார்ந்த அனைத்து பள்ளிகளிலுமே பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குங்க சார். இந்த புக்கு ஃபுல்லாக அதோட கரிக்குலம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் தாங்க சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸே ஃபுல்லாக கணினி அறிவியல் சார்ந்தது தாங்க சார். ஆனால் இப்போ இருக்கிற அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால், அங்கே இருக்கிற அந்தந்த பள்ளிகளில் இருக்கிற பட்டதாரி அறிவியல் ஆசிரியர்களோ இல்லை பட்டதாரி கணித ஆசிரியர்களோ வச்சு தாங்க சார் அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு கணிப்பொறி அறிவியல் பாடத்தை எப்படிங்க சார் அவங்க கொண்டுட்டு வர முடியும்? இப்போ நாங்கள் போய் தமிழோ இல்லை நாங்கள் போய் இங்கிலீஷோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எலிஜிபிள் இருக்குதுங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படிங்க சார் எங்கள் சப்ஜெக்ட் எடுக்கலாம்? அப்போ எங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? நாங்கள் படிச்சுட்டு 10 வருஷம் 12 வருஷம் இன்னுமே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப சிரமத்தை, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கும் கூட ஒரு 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 தகுதியே இல்லாமல், ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல், சரியான சம்பளம் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு வேலைக்கு போகிறோங்க சார். ஒரு ரொம்ப சொற்ப சம்பளத்தில் தனியார் பள்ளிகளுக்கு வேலைக்கு போகிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூலி வேலைக்கு போகிறாங்க சார். எனக்கு தெரிஞ்சு எங்கூட படித்த கணினி ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் கூலி வேலைக்கு, பெயிண்டிங்க்கு, காட்டு வேலைகளுக்கு, இந்த மாதிரி பிளம்பிங் வேலைகளுக்கு, மற்ற எல்லா வேலைகளுக்கும் போகிறாங்க சார். எங்களோட வாழ்வாதாரமே முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த அரசு கண்டிப்பாக எங்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறது எங்களோட மிகப்பெரிய கோரிக்கைங்க சார். இந்த ஐசிடியில் ஆள் எடுத்தாங்கங்க சார். எடுத்ததில் பார்த்தீங்கன்னா 200 பேர் மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸுங்க சார். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாங்க சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க சார். கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்காமல் அவங்க பிஎட்டும் கம்ப்ளீட் பண்ணாத ஆளுகளை தான் போட்டிருக்காங்கங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏஐ அப்படிங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு அவங்களை எடுத்திருக்காங்க சார். அவங்க டேட்டா என்ட்ரி அவங்க என்னமோ இருந்துட்டு போட்டுங்க சார். ஆனால் அந்த போஸ்ட்டுக்குரியவங்க நாங்கள் தாங்க சார். எங்களுக்கு தாங்க சார் இன்ஸ்ட்ரக்டர்னா டீச்சர் தானங்க சார். அப்போ டீச்சர் தானே போடணுங்க சார். முறையாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து பிஎட் முடிச்ச டீச்சர்ஸ் தானங்க சார் போடணும். என்ன ஒரு லாஜிக்கில் இவங்க இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியலைங்க சார். அதனால் அரசு கண்டிப்பாக எங்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கணும். இது குறித்து தமிழ்நாடு கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள் உரிமை சங்கத்தினர் கோவை கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுபவர்களுக்குத்தான் எங்கள் ஓட்டு என கம்ப்யூட்டர் பட்டதாரி ஆசிரியர்கள் கருத்து கோரினர்.